வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். இன்றைக்கி நம்ம டெட் 2026 தொடர்பாக ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது நம்ம வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அதாவது அப்ஜெக்ஷன் ஆன்சர் கீ போடுங்க. அதாவது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு மார்க் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் மார்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த வீடியோவில் இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டெட் 2026க்கான ப்ரொஃபஷ்னல் ஆன்சர் கீ ஏற்கனவே டிஆர்பி வெளியிட்டிருந்துச்சு. அதாவது அந்த ஆன்சர் கீழ ஏதாவது தவறு இருக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, அதற்கான ஆதாரத்துடன் அப்ஜெக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி டிஆர்பி வாய்ப்பு கொடுத்திருந்தது. இந்த அப்ஜெக்ஷன் கால அவகாசம் பார்த்திங்கன்னா ஜூலை 22, 2026 அன்றோட அது முடிஞ்சிருச்சு. இப்போ கேண்டிடேட்ஸ்க்கு முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ப்ரொஃபஷ்னல் ஆன்சர் கீ இருக்கு இல்லையா, அதை வச்சு இப்போது நம்ம மார்க் கணக்கிட்டு வச்சுருக்கலாம். எல்லாருமே வச்சுருப்பாங்க. அந்த ப்ரொஃபஷ்னல் ஆன்சர் கீ இருக்குல்ல, அதை வச்சு இப்போது மார்க் கணக்கிட்டு எல்லோரும் வச்சுருக்கலாம். ஆனால் அது ஃபைனல் மார்க்காக கிடையாது. ஓகேவா? ஏன்னா கேண்டிடேட்ஸ் கொடுத்த அந்த அப்ஜெக்ஷன்ஸை டிஆர்பி என்ன பண்ணுன்னா பரிசீலனை செய்வாங்க. அதற்கு பிறகு தான் ஃபைனல் ஆன்சர் கீ வெளியிடப்படும். அதாவது ஃபைனல் ஆன்சர் கீழே என்ன மாற்றம் வரும் என்பதை இப்போ பார்த்திங்கன்னா நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் மாற்றப்படலாம். ஒரு கொஸ்டின் இப்போ இருக்குதுன்னா அதுக்கு ஆன்சர் மாற்றப்படலாம், அல்லது எந்த மாற்றமும் இல்லாமல் கூட அந்த கொஸ்டினுக்கு இருக்கலாம், அதுவாகவே கூட இருக்கலாம். ஓகேவா? அதனால் ப்ரொஃபஷ்னல் கீ வச்சு நீங்கள் கணக்கிட்ட மார்க்கை வச்சு எனக்கு எக்ஸாக்டாக இவ்வளவு மார்க் தான் வரும் அப்படின்னு இப்போவே நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் ஆன்சர் கீ அடிப்படையில் ஒரு 120 மார்க் வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா வச்சுப்போம். ஃபைனல் ஆன்சர் கீ வரும்போது அதில் ஏதாவது ஆன்சர் மாற்றம் ஏற்பட்டால் அவருடைய மார்க்கிலும் மாற்றம் ஏற்படலாம். மாற்றம் எதுவும் இல்லை என்றால் அவர் கணக்கிட்ட அதே மார்க்கும் கூட வரலாம். அதனால் இப்போ நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ப்ரொஃபஷ்னல் ஆன்சர் கீழே அடிப்படையில் உங்களுடைய எக்ஸ்பெக்டட் மார்க்கை கணக்கிட்டு வைத்து கொள்ளலாம். ஆனால் ஃபைனல் மார்க்கை ஃபைனல் ஆன்சர் கீ வந்த பிறகு தான் உறுதியாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், டெட் 2026 மார்க்கிங் ஸ்கீமில் ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 1 மார்க் வழங்கப்படுது. தவறான பதில்களுக்கு நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாது. அதனால் உங்களுடைய ரெஸ்பான்ஸை ப்ரொஃபஷ்னல் ஆன்சர் கீயோட கம்பேர் செஞ்சு எத்தனை ஆன்சர்ஸ் கரெக்ட் அப்படின்னு பார்த்து எக்ஸ்பெக்டட் மார்க்கை நம்ம கணக்கு பண்ணலாம். ஆனால் அப்ஜெக்ஷன் காரணமாக ஃபைனல் கீழே மாற்றம் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எந்த கொஸ்டினில் மாற்றம் வரும் அப்படின்ற ஒரு கேள்வியும் அதில் இருக்குது. எத்தனை மார்க் மாற்றம் வரும் அப்படின்ற ஒரு கேள்வியும் அதில் இருக்குது. இதை இப்போது யாராலுமே எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு மார்க் கெஸ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைபருக்கு என்னுடைய பதில் என்ன அப்படின்னா, நிச்சயமாக ஒரு எக்ஸாக்ட் மார்க்கை கெஸ் பண்ணி சொல்கிறது சரியாக இருக்காது. ஏன்னா ஃபைனல் ஆன்சருக்கு இன்னும் ரொம்பவே முக்கியமானது. ஃபைனல் ஆன்சருக்கு வெளியானதும் தான் எல்லாருடைய மார்க்கை நம்ம சரியாக கணக்கு போட்டு பார்க்க முடியும். நீங்கள் இப்போ அதாவது ப்ரொஃபஷ்னல் கீ வச்சு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறீர்கள் என்று கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். உதாரணமாக ஒரு 110 மார்க்கு, 120 மார்க்கு, 130, 140 மார்க்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய எக்ஸ்பெக்டட் மார்க்கை கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம். ஃபைனல் ஆன்சர் கீ வந்த அப்புறம் இந்த மார்க்கில் என்ன மாற்றம் வந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம். மேலும் டெட் 2026 ரிசல்ட் தொடர்பாக டிஆர்பி அதிகாரப்பூர்வமாக ஏதாவது அப்டேட் வெளியிட்டால் அதையும் நம்ம சேனலில் உடனடியாக அப்டேட் பண்ணுறோம். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ப்ரொஃபஷ்னல் மார்க்கை வச்சு கவலைப்பட வேண்டாம். ஃபைனல் ஆன்சர் கீ வரும் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அஃபீஷியல் அப்டேட் வந்ததுமே நம்ம சேனலில் தெளிவாக அதை பற்றி சொல்கிறோம். ஓகேவா?
இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ ரீச் ஆகும். மறக்காமல் நம்ம ஸ்டடி பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான நோட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். டே 1லேருந்தே அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குது. ஸோ சேனலில் போய் வியூ பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்படுறவங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.